ஃபேஸ் மாஸ்டர் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிநடத்து 30 காலம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்த கட்சி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அதிமுக கவிழ்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ பிஜேபி நாம் தமிழருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கட்சி போனதை பார்த்தீங்கன்னா கண்கூட பார்க்க முடியுது. நம்ம தெரியும் இந்த எம்பி தேர்தலோட பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. விலாங்குடி இடைத்தேர்தல் கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா 90,000 வாக்கு மேலே வாக்கு வாங்கி காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 2வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பிஜேபி வருது 50,000 ஓட்டில். ஆனால் நாம் தமிழர் 12,000 ஓட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் கீழே தான் அதிமுக வெறும் 5,000 ஓட்டு கூட தாண்ட முடியாமல் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கு. ஸோ அதிமுகவோட நிலைமை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்க்கும்போது பரிதாப நிலை தான் இருக்குது. 30 கால ஆண்டு ஆட்சியில் இருந்த அதிமுக இவ்வளோ பெரிய வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை சந்திச்சுன்னா இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி தான்ன்ற மாதிரி அங்கே இருக்க அதிமுகவினரே சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.